வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிடில் ஈஸ்டில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய மோதல், இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய மோதல் எந்த ரேஞ்சில் இருக்குது, அதை பற்றின மேஜரான அப்டேட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயமாக லெபனான் வார் சம்மந்தமாக பார்த்துருவோம். கடந்த பிப்ரவரி 28 இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மேலே பெரிய அளவில் தாக்குதல் நடத்தினாங்கல்ல. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து இஸ்ரேல் மட்டும், இந்த தாக்குதலில் அமெரிக்கா கிடையாது, இஸ்ரேல் மட்டும் தெற்கு லெபனான் மேலே ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நடத்தினாங்க. இஸ்ரேல் லெபனானை தாக்குறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, லெபனானில் ஈரானுடைய ஆதரவு ஆயுத குழுவான ஹெஸ்புல்லா இருக்காங்க. இந்த ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடி மோதல் வரும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈரானை ஒட்டு மொத்தமாக அழிச்சிடணும்னு நினைக்கக்கூடிய இஸ்ரேல், சரி இப்போ கையோடு வந்துட்டு லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவையும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெபனான் மேலே ஒரு கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்துகிறாங்க. அடுத்தது அதுக்கப்புறம் கிரவுண்ட் இன்வேஷனையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தெற்கு லெபனானுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் படைகள் நுழைஞ்சு ஒரு கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட இஸ்ரேலோட தாக்குதலில் இதுவரைக்கும் 2172 பேர் லெபனானில் கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் பெண்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா 252 பேர், குழந்தைங்க 172 பேர், கிட்டத்தட்ட 7000 பேருக்கும் அதிகமானோர் இங்கே இஸ்ரேல் தாக்குதலில் படுகாயமடைஞ்சிருக்காங்க. 12 லட்சம் பேர் வந்துட்டு பார்த்திங்களா அவங்களுடைய வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து வடக்கு லெபனானை நோக்கி அகதிகளாக போயிருக்காங்க. அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதல்னு பாருங்கள். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 8 வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈரானும் அமெரிக்காவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையோட முடிவில் இந்த 2 தரப்புகளுமே அடுத்த 2 வாரத்துக்கு போர் நிறுத்தம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. போர் நிறுத்தமும் அமலுக்கு வருது. ஆனால் இஸ்ரேல் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் ஈரான் மேலே தாக்குதல் நடத்த மாட்டேன், அதே சமயம் லெபனான் மேலே என்னோட தாக்குதலை தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் லெபனானை தாக்க ஆரம்பித்தாங்க. உடனே ஈரான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் போட ஆரம்பித்தாங்க. நீ வந்துட்டு லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்தலை அப்படின்னா நான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் போட ஆரம்பித்தாங்க. அமெரிக்கா உடனே லெபனான் தரப்புகளையும் இஸ்ரேல் தரப்புகளையும் அமெரிக்காவுக்கு வர வச்சு அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டாங்க. நேற்று ஈவினிங் இந்த பேச்சுவார்த்தையோட முடிவில் இந்த 2 தரப்புகளுமே ஒரு 10 நாளைக்கு தற்காலிக போர் நிறுத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நேற்று நைட்லேருந்தே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அமலுக்கு வந்துருச்சு. இதுதான் இஸ்ரேல் லெபனான் வாரோட அப்டேட். அடுத்ததாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய அமைதி பேச்சுவார்த்தை. இப்போ 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க 2 பேரும் ஒரு அமைதியான முறையில் அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நினச்சாங்கன்னா 2 பேருமே உட்காந்து அமைதியாக பேசணும். என்னோட டிமாண்ட்ஸ் எல்லாம் இது, உன்னோட டிமாண்ட்ஸ் என்னங்கிறது எனக்கு சொல்லு. 2 பேருமே நான் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை உனக்கு விட்டு கொடுக்குறேன், நீயும் எனக்கு ஒரு சில விஷயங்களை விட்டு கொடு. 2 தரப்புகளுமே வின் டு வின் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும். அதுதான் ஒரு பிரச்சனைக்கான பர்மனன்ட் சொல்யூஷனும் கூட. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்துட்டு நான் சொல்லக்கூடிய டிமாண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி இந்த போர் நிறுத்தத்துக்கு வரணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் உன்னுடைய கப்பல்களை நான் அனுமதிக்க மாட்டேன். நீ வந்துட்டு உன்னுடைய ஆயிலையோ நேச்சுரல் கேஸையோ நீ வெளியில் யாருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் உனக்கு கிடையாது. அடுத்ததாக வந்துட்டு இது மட்டும் கிடையாது, இதோட நான் உன்னை விட போகிறதில்ல. நீ மட்டும் இந்த பீஸ் டீலில் சைன் பண்ணல அப்படின்னா உன் நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பில்டிங்ஸ், போர்ட், பாலங்கள், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பவர் பிளான்ட், இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக நாங்கள் அழிச்சிருவோம். ஈரானோட சிவிலைசேஷனே இருந்த இடம் தெரியாமல் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை பயங்கரமாக கார்னர் பண்ணுறாங்க, ப்ரெஷரும் போடுறாங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? வா அமைதியாக உட்காந்து பேசி தீர்த்துக்கலான்னு வர சொல்லிட்டு கழுத்தில் கத்தியை வச்சு இந்த டீலை நீ சைன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஈரானுக்கு ப்ரெஷர் போடுறாங்க. அதே சமயம் ஈரானும் சும்மா இல்லைங்க. நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் என்னோட படகுகளை நீ அனுமதிக்கல அப்படின்னா பர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வணிக கப்பல்கள் மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், உன்னோட நேவி ஷிப் மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா நீ என் மேலே தாக்குதல் நடத்தின அப்படின்னா இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நாங்கள் எப்படி பிளாக் பண்ணியிருக்கோம், இதே மாதிரி ரெட் சீயையும் பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட் சீயை பொறுத்த வரைக்கும் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா,
கடந்த காலகட்டத்தில் அவங்க வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு காசா மேலே போர் தொடுத்தப்ப காசா மேலே இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலை நிறுத்துற வரைக்கும் ரெட் சி வழியாக எந்த ஒரு வணிக கப்பலும் பயணிக்கக்கூடாது, அப்படி வணிக கப்பல்கள் பயணிச்சது அப்படின்னா அது மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிட்டு ரெட் சி வழியாக பயணித்த வணிக கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட ரெட் சி அவங்களுடைய கண்ட்ரோல்லையே வச்சுருந்தாங்க. இந்த ஹவுதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரானோட ஒரு ப்ராக்ஸி தான். இப்போ அமெரிக்கா நீ என் மேலே தாக்குதல் நடத்தினீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மட்டும் இல்லாமல் ரெட் சியையும் மொத்தமாக பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக் ஆனதுக்கே உலக பொருளாதாரம் ஆட்டம் கண்டிருக்கு. இன்னும் ரெட் சியையும் ஈரான் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நிலைமை ரொம்பவே மோசமாயிரும். இந்த நிலையில் இந்த வார இறுதியில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பாகிஸ்தானில் வச்சு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை துவங்க இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான முடிவை எட்டி இந்த ரெண்டு நாடுகளுமே பர்மனண்ட்டான ஒரு யுத்த நிறுத்தத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்தோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. மிடில் ஈஸ்ட் மறுபடியும் ஒரு அமைதி பூங்காவாக மாறணும்.